அரசியலே வந்து அதிர்ந்து போயிருக்கான். எதனாலன்னு கேளுங்க தோழர். எதனாலன்னா டிவிகேல இருக்க பெண்கள் படை அப்படியா பெண்கள் படை. அது பாரு, அதாவது புரட்சி பெண்கள் டிவிகேல புரட்சி பெண்கள் இருக்காங்க. நம்ம நிறைய பெண்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கோம் எப்படிப்பட்ட புரட்சி பெண்கள். ஆமா, விஜய் அண்ணன் வரும்போது காரம் மதிச்சு சீட்டை குரல் கிடையாது, அததான் அவங்க சொல்றாரு போல. புரட்சி படை அண்ணன் சொல்ல மாரி அந்த பெண்கள்லாம் வந்து ஓடி வந்தாங்க பதவி கொடுன்னு சொல்லி கேட்டாரு. அண்ணன் பார்த்தோன்னா பயந்தடிச்சு மலேசியா போயிட்டாரு கிளம்பி. அங்கே போயிட்டு ஆடியோ லஞ்சு சுற்றி இருந்தாரு. அதாவது தன்னுடைய கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம பதவி கொடுக்காம காசு அவன் தரான், அவங்க தான் ஃபர்ஸ்ட் பதவி அப்படின்னு மாரி நீங்கள் நடத்துறீங்க. உங்கள் இயக்கத்தில் பெண்கள் பாதுகாப்பு பற்றிலாம் பேசுறீங்க. ஏன்னா எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும். சமீபங்களை வரலாறு சொல்கிறேன், வரலாறு நீங்கள் ஆதிகளை வரலாறு போகணும். இப்பயும் நீங்கள் எடுத்து பாருங்க, அவ்வளவு கேவலமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா புரட்சி பெண்களை பத்தி செங்கோட்டையன் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வரலாற்றிலே இந்தியாவிலே ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் இப்ப ரோட்ல எங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாருன்னா, அதாவது கொஞ்சம் ஆளை விட்டா போதும் ஏறி மிதிச்சிருவாங்க. அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஓடி வராங்க விஜய நோக்கி. அதாவது இப்ப வர 10வது கையில வர இது வரை கொடுத்துட்டாங்க, அதை வர இல்லாம ஊத்திட்டு காது கொயன் கத்துறமே, தலைவரே தலைவரே வாங்க வாங்க போட்டோ எடுத்துங்க, செல்ஃபி எடுத்துறேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஏஜ் வயசான ஆளு ஏறி கீறி மிதிச்சு செத்துட்டு போறாரு. அந்த பயத்துல சொல்றாரு தெரியல. எப்பா சாமி ஆளை விட்டா போதுன்னா வெறி போடுறாரு.